பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 131:3. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. ஆமா, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கணும். தேவனுடைய ஜனங்கள் தங்க சொந்த புத்தியிலோ அல்லது பலத்திலோ தங்கள் மீதே நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்ளக்கூடாது. யெகோவா நித்தியமாய் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினாலே நம்முடைய விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் உரியவராக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே அவர் நினைவூட்டுகிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் அன்றைக்கே அவன் எழுதியிருக்கிற காரியம், இது முதல் கொண்டு இஸ்ரவேல் என்றென்றைக்கும் கர்த்தரை நம்பி இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே நாம் நம்முடைய சுய புத்தியின் மேல், நம்முடைய மாம்ச காரியங்களிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறோம். என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி நம்மை ஒரு விதமான பெருமைக்கு உள்ளாக்குகிறவர்களாக, நம்மை நாமே ஒரு அடிமைத்தனத்திற்கு ஒப்பான ஒரு காரியங்களிலே நம்முடைய நிகழ்வுகளை நாம் வைத்துக் கொள்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது: இஸ்ரவேலே, நீ என்றென்றைக்கும் கர்த்தரை மாத்திரமே நம்பி இருப்பதாகன்னு சொல்றார். அப்பனா உன்னுடைய நம்பிக்கை, உன் மேலே வைக்கிற நம்பிக்கை எல்லாமே வீண். சில நேரங்களில் நாம் நம்மளை நம்பணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய நம்பிக்கை முழுவதும் முதலாவது கர்த்தரிடத்தில் தான் வைக்கணும். நமக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் விசுவாசிக்கிறது வேற, நாம் நம்மை நம்புகிறது வேற. நாம் நம்மளை மிதமிஞ்சி நம்புவோம் சில நேரங்களில். அதை தான் இந்த வேத வாக்கியம் சொல்கிறது: நீ உன்னை நம்பாத, உன்னை உண்டாக்கின உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மாத்திரம் நீ நம்பு. அவரால் மாத்திரம்தான் உனக்கு நன்மையை செய்ய முடியும், அவர் தான் உனக்கு பலத்தை கட்டளையிட முடியும் என்பதற்கு அடையாளமாக இந்த வேத வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் மேலே மனுஷிகமான காரியங்களை நீங்கள் நினைவில் வைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் ஓடினீங்கன்னா உங்கள் ஓட்டம் அது முடிவடையாது. நீங்கள் தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து தேவனையே முன்னிட்டு நீங்கள் ஓடுவீங்கன்னா உங்கள் ஓட்டம் ஜெயமாக முடியும். நாம் செபிப்போம். நல்ல தகப்பனே, நம்முடைய வார்த்தையின் மூலியமாக எங்களோடு நீர் இடைபடுகிறதற்காய் நன்றி. இஸ்ரவேலே, நீ என்றென்றைக்கும் உன் தேவனாகிய கர்த்தரை நம்புவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த நாளில் நாங்கள் உண்மை நம்புகிறோம் அப்பா. சில நேரங்களில் எங்கள் மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு ஓடின காரியங்கள் உண்டு. மன்னியும் எங்களை. இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய அன்பை விட்டு, உம்முடைய வார்த்தையை விட்டு, உம்முடைய சமூகத்தை விட்டு அல்லது உண்மையே விட்டு நாங்கள் பின்வாங்காதபடிக்கு உண்மையே நாங்கள் நம்பியிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.